பாஸ் வீட்டுக்குள்ள 44வது நாள் இப்ப வரைக்கும் என்னடா ஒரு லவ் ஸ்டோரி கூட ஸ்டார்ட் ஆகலையே அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையும் இருந்தது. சீசனுக்கு சீசன் ஏதாவது ஒரு லவ் டாபிக்காவது போகும். இந்த சீசன் தான் அப்படின்னு நினைச்சோம்ல, இல்லவே கிடையாது. சோ இப்போ லவ் டாபிக் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் நம்ம நேத்து எபிசோட்ல பாத்துருப்போம், விஷால் அண்ட் வந்து அவங்க கூடவே சுத்திட்டு இருக்கிற தர்ஷிகா 2 பேருக்கும் ஒரு லவ் ஜர்னி ஸ்டார்ட் ஆயிருக்கு. முத்துக்கும் அது மாதிரி ஜாக்லினுக்கும் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு, அப்படியே டவுன் ஆயிடுச்சு என்னன்னு தெரியல. சோ பவியும் ராணவ் இவங்க 2 பேருக்கும் சூப்பரான ஒரு ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகே, டெப்தா பார்க்கலாம், பேசலாம். நீங்க பாத்துக்கிறது கல்கரி நியூஸ் என்ன தீபிகா. ஆக்சுவலி இப்ப ஸ்டார்ட் அப் எப்படி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லவ் டாபிக் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஓகே தான் நம்ம விஷாலுக்கும். ஆனாலும் தர்ஷிகா கிட்ட ஓகே அப்படின்னு சொல்லாம, நீ யார்கிட்டயும் எதையும் பத்தி ஷேர் பண்ண வேண்டாம், ஏதாவது சொல்லணும்னா நீ எங்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா சொல்லு அப்படிங்கிறாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி வந்துட்டு ஒரு மாதிரி பாத்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. ஓகே, வில் சி, வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த கப்பு, அதாவது கப்பு வந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு தான் இங்க கொடுக்கப்படும். சோ நீங்க இது வரைக்கும் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க, என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க என்னெல்லாம் பண்றீங்க அப்படின்றத வந்துட்டு இது டாஸ்க் எல்லாம் கிடையாது. பட் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஹோப்ஃபுல்லா நீங்க இருக்கா, நம்பிக்கை இருக்கா, நீங்க பண்ண விஷயங்கள்ல நீங்க என்ன சாதிச்சீங்க, கிழிச்சிங்கன்றத சொல்லுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. அதுல நம்ம தர்ஷிகா தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த வீட்டுக்குள்ள வந்தேன், கேப்டன் பதவி கிடைச்சிச்சு, அதுக்கப்புறம் நான் என்ன ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன், நானே என்ன தூக்கி விட்டுக்கிட்டேன் அப்படின்லாம் என்னவோ பேசிட்டு இருக்காங்க. சோ அவங்க மஞ்சரி முத்துன்னு இவங்க எல்லாமே நல்லா பேசுற கேடர் தான். எல்லாரும் ஒரு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சோன்னு எல்லாரும் அவங்களுடைய ஓட்டிங்க போட்டுட்டு இருக்காங்க. வழக்கம் போல ராணுவ வராரு, எனக்கு போட்டுருவீங்கல்ல அப்படின்னு ஒரு நம்பிக்கையில அவரு தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ பேசுறதுக்கு ட்ரை பண்ணாரு. பட் யாருமே அவருக்கு ஹோப் வந்து கொடுக்கவே இல்லை. கையில அந்த அளவு தூக்கவே இல்லை. அவருக்கே ஒரு மாதிரி மனசு வெறுத்து போச்சு, அட போகடே அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு போயிடுறாரு. சோ இந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சோடனே என்ன ஏதாச்சும் முக்கியமா இருக்கா அப்படின்னீங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி ஜாலியா நம்ம சிரிக்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட்னா, பவித்ரா உள்ள இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாரும் பாட்டு எல்லாம் பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. உயிரின் உயிரை சாங் அங்க ஓடிட்டு இருக்குங்க. தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் மரணப்படிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும்ல, அது வந்து பாடிட்டே இருக்காங்க. அததான் டி வாங்க நீ பாடலாம் அப்படின்னு சொல்லி பவித்ரா எல்லாரையும் வாங்க கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பாடும் போதுதான் கரெக்டா ராணவ் வந்து, நானும் தான் சொல்றேன் புரியுதா இல்லையா, தாமதிக்கிற ஒரு ஒரு நிமிஷமும் அப்படின்னு சொல்லும் போது, சும்மா ஓவரா பண்ணாத, நீ வேணும்னே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மறைச்சிக்கிட்டே இருக்காங்க. பட் இது எல்லாமே டோட்டலா வந்துட்டு அவர் நடிக்கிறாரு ஓவரா. லைக் வந்து ஒரு வீட்டுக்குள்ள ஒரு லவ்வான ஒரு மொமெண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணா ஒரு ஹீரோ ஆயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ற ராணவன்ற மாதிரி பல பேருக்கும் தோணுச்சு. மேபி அந்த அந்த எபிசோட் மட்டும் பாக்குற நம்மளுக்கு ஓகே சூப்பர்ல, நல்லா 2 பேரும் ஏதோ ட்ரை பண்றான் அப்படின்ற மாதிரி தோணினாலும், உள்ள போய் பாய்ஸ் டீம்ல வந்து தெளிவா சொல்லிட்டாரு, எனக்கு வந்து பவித்ராவுக்கு லைன் போடணும் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது, அவங்க எங்க அக்கா மாதிரி. சோ நான் வெளில வரும்போதெல்லாம் ஹாய் சிஸ்டர், பாய் சிஸ்டர் தான் சொல்லிட்டு வந்துருவேன், சும்மா இது உள்ள அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ பேசுனது ரொம்ப தப்பு. ஏன்னா உள்ள வந்து அவங்க மேபி ஹர்ட் ஆகாம இருக்காங்கன்னு வரைக்கும் ஓகே. பட் அவங்களும் ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா போச்சு, பழப்பு கிழிஞ்சிரும். சோ பார்த்து நடந்துக்கோங்க ராணவ் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அன்ஷிதா வந்து கரெக்டா கண்டுபிடிச்சு வச்சுட்டாங்க, இவன் மட்டும் வெளில போனாலும் நசுக்கிடுவாங்க, நானே அவனை அடிப்பேன், ஒழுங்கா இருந்துட்டாலும் நல்லது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. சோ அவர் வந்து ஒரு பூச்செண்டு மாதிரி ஏதோ காலிஃபிளவர் எல்லாம் வச்சு ஏதோ ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் கொடுத்து ப்ரொபோஸ் பண்ற மாதிரி அப்படி இப்படின்னு என்னென்னோ பண்றாங்க. சோ டான்ஸ் ஆடலாம், எனக்காக ஒரு நல்ல பாட்டு பாடுங்க அப்படின்னும் போது விஷால் அங்க டைலமோ பாட்டை வந்து வேற மாதிரி வேற மாதிரி பாடி ஏதோ ஒரு கிரிஞ்சு பண்ணி விட்டாரு. சோ அதை பார்த்த உடனே வந்து பவித்ராக்கு ஏறிடுது பிபி. நீ என்னை எப்படி திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என் பேரை நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி, நீ எதுவாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ண ராணுவ சொல்லு, என் பேர்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு பவித்ரா ஓவரா பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அது வந்து ஒரு ஜாலியா ஃபன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பக்கம் எங்க நம்ம பேர் வெளில டேமேஜ் ஆயிருமோன்ற ஒரு பெருத்த பயம் இருக்கு, பச்சையா தெரிது மூஞ்சில. சோ இந்த விஷயங்கள் இவங்க எல்லாருக்குள்ளயும் நடந்துட்டு இருக்கு. விஷாலும் பவித்ராவும் அப்படியே வாக்குவாதத்துல போயிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. நடுவுல என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஜெஃப்ரி வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் கிச்சன்ல சமைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கி போறாரு. பட் குளிக்கிறதுக்காக போறாரு. அதுக்கு நடுவுல பாய்ஸ் டீம் எல்லாம் பாட்டு பண்ணவுடனே இவருக்கு போட்டு ஆர்வம் தாங்க முடியல, ஐயோ பாட்டா பாடுறீங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு மாதிரி ஒரு லைன் எல்லாம் பாடிட்டு திரும்ப கோட்டை தாண்டி உள்ள வந்தது அப்படின்னா பல விஷயங்கள் அவருக்கே தெரியாம நடந்துருச்சு. இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டே இருந்த சாச்சனா எப்படா டைம் கிடைக்கும் பேயாட்டம் ஆடலான்னு பாப்பாங்கல்ல. சோ கரெக்டா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கி உள்ள வந்தீங்க, குளிக்க போறேன்னு சொன்னீங்களா, பாத்ரூம் போறேன்னு சொன்னீங்களா, ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு அவர் போறாரு, விடாம நொய்யன்னு கேட்க, சரி ஓகே இப்ப நான் என்ன டாஸ்க் தானே பண்ணும் அப்படிங்கிறாரு. உடனே மஞ்சரி வந்துடுறாங்க. வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இவங்க டிஸ்கஷன்ல இவங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்ததை அவங்க வந்து கிளியர் பண்ண, சோ இது ஒரு பெரிய சண்டையா போய் ஓகேன்னு பேசிட்டு இருக்கவும் முத்தும் வந்துடுறாரு. விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் பண்ண விடாம ஏதோ ஒண்ணு அப்படி கிளியர் ஆயிடுது. ஆனா சாச்சனாக்கு காண்டு, செம்ம காண்டு. நீ எப்படி நாங்க பேசிட்டே இருக்கும் போது நானே அவனுக்கு ஏதாவது ஒரு டைம் கிடைக்குமா வச்சு செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா மஞ்சரி வந்து எல்லாத்துக்கும் எடுத்து விட்டு போயிட்டாங்க. சும்மா விட மாட்டேன் மஞ்சரி அப்படின்னு இருந்தாங்கல்ல, லாஸ்டா அவங்கள போட்டு வச்சும் செஞ்சாங்க. அது என்னன்றது கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன் பாருங்க. அப்புறம் வந்து சோத்து சண்டை வருது. அதாவது நம்மளோட அதான் சின்ன ஜூனி இருக்காங்களா சாச்சனா, அவங்களுக்கு வந்து கத்திரிக்காய் அலர்ஜியா.
ஸோ என்னால வந்து சாப்பிட முடியாது, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரி தேவையில்லாம எல்லாரும் மேலே கோவப்படுறாங்க. ஸோ அவங்க வந்து நான் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன், நீ என்ன ஃபீல் பண்ற, பீட்ரூட் சாப்பிடும்ல, தொக்கு பண்ணி தரேன், அந்த இது பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரு நம்ம சேச்சி வந்து இவங்க இது சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு, மஞ்சரி வந்து உனக்கு முட்டை இருக்கு ஓகே தானே, ஆம்லெட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ரெப்ரசன்டிவா பயங்கர ஒரு ஒரு ஹாப்பியா ஒரு ரொம்ப ஒரு சின்ன குழந்தைய பேம்பர் பண்ற மாதிரி சாச்சனாவும் பண்றாங்க. ஆனா அதுக்கு ஒர்த்தே கிடையாது சாச்சனான்றது என்னுடைய ஒரு சஜஷன். ஏன்னா எல்லாமே தெரியும், எல்லார் பக்கமும் வந்து தீவிரமான விஷ வேலையை பாக்குறதே அவங்கதான், ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறதும் சாச்சனா தான். சோ இது ஒரு பக்கம் நடக்குது. அண்ட் பிக் பாஸ் வந்து என்ன காலைல இருந்து என்ன புடிக்கிட்ட மாதிரி உங்களுக்குலாம் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாரு, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான டாஸ்க். ஸோ அந்த டாஸ்க்ல வந்துட்டு அது எப்படின்னா ஒரு பால் இருக்கு குட்டியா, அந்த ஒரு ஜூஸ் எல்லாம் குடிப்போம், வேற மாதிரி சொல்லணும்னா வேற மாதிரி எல்லாம் குடிப்பாங்கல்ல, அதை வந்து இப்படி இருக்கு, அதை வந்து ஆட்டி 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 ரவுண்ட் பண்ணி அதை எடுத்துட்டு போயிட்டு அப்படியே கீழே தவறாம எடுத்துட்டு போயிட்டு ஒரு பவுல்ல போட்டுடணும். எத்தனை பால் யார் யார் சேர்க்கிறாங்க, கேர்ள்ஸ் டீம் அண்ட் பாய்ஸ் டீம் அப்படின்றது தான். ஸோ பாய்ஸ் டீம் தான் 5 போட்டாங்க, 4 தான் இவங்க போட்டாங்க. ஸோ வின் யாரு, தலைவர்கள் தான். அடுத்து செம ஹாப்பியா இருந்தா அவங்களுக்கு, இதை வந்து வச்சுக்கிட்டு எல்லாரும் ஜாலியா ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் முடியுது. அப்புறம் வந்து எப்பவும் போல என்ன ஆகும், மஞ்சரி வந்து கேப்டன் ஆயிட்டாங்கல்ல, மஞ்சரி தன்னால முடிஞ்ச வேலைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஸோ ஒவ்வொன்னு நாய் சவுண்டு எங்கடா கத்துதுன்னு திரும்பி பார்த்தா அது உள்ளதாங்க கத்துது. அதுல தூங்குறது விஷால். ஸோ விஷாலு, ராணவ் அண்ட் நம்ம ரயான் இவங்க 3 பேரும் ஒரு செட்டா உட்காந்துருக்காங்க. உட்கார்ந்தோடனே அப்படியே முடிச்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரியும் நடிக்கிறது. அண்ட் நல்லா மஞ்சரியை வச்சு செஞ்சாங்க. நாங்க யாருமே தூங்கல, கேர்ள்ஸ் டீம்ல தூங்கி இருப்பாங்கன்னும் போது இல்ல இல்ல நீங்க தான் எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி விடவே இல்லை. சோ மஞ்சரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க அழுவு விடணும்னு சொல்லி பார்த்தா மஞ்சரியை கதற விட்டுருவானுங்க போட்டிருக்கு. கடைசியில சரி நீங்க தூக்கம் போகணும்னா ஃப்ராக் மாதிரி நான் இனிமே தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃப்ராக் ஜம்ப் போடுங்க அப்படிங்கிறாங்க. இதுல மீதி 2 பேர் செஞ்சுட்டாங்க. பட் ராணுவ தான் ஓரா சீன் போடுவாரே, பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா இருந்து பண்ணவே இல்லை. கடைசியில எப்படியோ ஓகே பண்ணிட்டாருங்க. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ராணுவுக்கும் நம்ம மஞ்சரிக்கும் நடுவில் ஒரு கிளாஸ் அப்போல இருந்து நடந்துட்டு இருக்கு. இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஒரு சம்பவத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, நம்ம சாச்சனா வந்து எப்பவும் போல உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் பேசணும், ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன்னு அழுவ ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து என்னுடைய வயசு தான் வந்து உங்களுடைய மெச்சூரிட்டி, சாரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு மெச்சூரிட்டி இல்லைன்றீங்க, என்னால யோசிக்க முடியும், அதுல மெச்சூரிட்டி இருக்கு, மேபி எதுலயும் நான் மிஸ் பண்றேன், எனக்கு சொல்லுங்க நான் என்ன மாத்திக்கணும் போது எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கலன்றது அவங்க சொல்ல, இவங்க வந்து உங்களுக்கு எல்லாம் நாங்க வாய்ப்பு கொடுக்குறோம், அதை ஏன் நீ ஆமான்னு ஒத்துக்க மாட்டேங்கிறேன்னு இந்த கேர்ள்ஸ் எல்லாமே பேச, உன் வயசை வந்து நாங்க எல்லாரும் மதிக்கிறதுனால தான் நாங்க கோவப்படாம பேசுறோம், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு அட்வைஸை தன்னால முடிஞ்ச அளவுக்கு தெரிச்சு விட்டுட்டு இருக்காங்க. கொடுங்கன்னு அப்படியே கொத்தா வாங்கி உள்ள வச்சுக்கிட்டு சாச்சனா அப்படியே அழுவ ஆரம்பிச்சுறாங்க. அவங்களை சமாதானப்படுத்த போய் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் மொக்கையா தான் இருந்தது, கடுப்பா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட அடுத்ததெல்லாம் போகுது. நான் சொன்னேன்ல முன்னாடி ஒரு ரிவெஞ்ச், அது அப்படியே அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா, கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பவித்ரா யார்ட்டையும் சொல்றாங்க எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது அப்படின்னு. கேட்ட ராணுவ பிள்ளை சும்மா இருக்குமா, பயபிள்ள குடுக்குன்னு ஓடி போயிட்டு ஒரு பாட்டில்ல ஹாட் வாட்டர் ஏதோ ஒண்ணு தூக்கிட்டு ஓடி வந்து பவி கொடுக்குறாங்க. அருண் சும்மா இல்லைங்க, கனவா புருஷன் சின்ன வேலை பார்க்கல எனக்கு, என்ன பண்ண தருவான் ஆளு, என்ன ஹீரோயிசம் நீ காமிக்கிறது இல்ல, தாவி குதிக்கணும் நேரத்துக்குன்னும் போது அப்ப சொல்லும் போது ஒரு வைப்ல இருக்கிற யாராலும் என்ன பண்ணுவாங்க, பெருசா யோசிக்க மாட்டாங்க, ஒரு ஜாலியா இருக்காங்க. டப்புன்னு ஜம்ப் பண்ணி போய் பவி கொடுக்க போறாரு. அங்க வரைக்கும் ஸ்பாட்ல சாச்சனா மஞ்சரி எல்லாருமே தான் இருக்காங்க. அப்போ ஒண்ணுமே சொல்ல, தாவி குதிச்சோடனே மஞ்சரி கோவம் வந்தது. இங்க பாருங்க இதெல்லாம் வந்து ரூல், நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு காட்சி முடிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. டாஸ்க் நீங்க பண்ணணும்னு சொல்லும் போது சாச்சனா அக்கா பவித்ரா அக்கா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீ சொல்லுங்க 10 வாட்டின்னும் போது இப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு பவித்ரா அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பவித்ரா அக்கா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ராணா வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா பவி மூஞ்ச பார்த்து சொன்னா அவங்க வந்து அக்காவாயிடுவாங்க அப்படின்றதுனால எங்கேயோ பார்த்து அவர் பேசிட்டு இருக்காரு. சோ இந்த விஷயம் நடந்துட்டே இருக்கும்போது ஒரு மஞ்சளுக்கு எரிய ஆரம்பிச்சிருது. இங்க பாருங்க ஒரு விஷயம் நடக்குது, சீரியஸா பேசுங்க, ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு 2 பேருக்கும் நடுவில் முட்ட ஆரம்பிச்சிருச்சு. நார்மலான விஷயம் தானே, ஏன்டா சரி மஞ்சரி ஆக்சுவலி மஞ்சரி வந்து ஒரு பிக் பாஸ் வந்து சொன்னாரு, என்ன சொல்றாருன்னா, நீங்க வீட்டுக்குள்ள நிறைய டிசிப்ளின் தவறிடுது, அது தெளிவா நீங்க வந்து கடைபிடிச்சிட்டு போகணும்னு சொன்னோனையா, குடுத்துட்டாங்கல்ல எனக்குன்னு ஒண்ணு குடுத்துட்டாங்க, கையில ஒரு பதவி கொடுத்துருக்காங்க, கேப்டன் தானே அப்படின்னு சொல்லிட்டு வெறியாரி என்ன பண்றது என்ன பேசுறது எதுக்கு சண்டை போடுறதுன்னு தெரியாம ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் ஓவர் ஹைப் ஆயிடுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ராணவ ஓவரா திட்ட, ராணவ வந்து நீங்க பெரிய இதுவான்னு பேச, உடனே வந்து விஷால் இழுத்து பேச, விஷால் இவர் மேல பாய ஒரே சண்டையா போயிடுச்சுங்க. தீபக் வந்தாரு, நீ ஏன் அங்க போன, தண்ணி கொடுக்க போனேன்னு, குச்சி வந்தவனே திரும்பவும் நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க வாட் இஸ் திஸ் அப்படின்னு மஞ்சரி ஸ்டார்ட் பண்ணாங்க.
அருண் வராரு. அங்கதான் ஆரம்பிக்குது சண்டை. நீங்க வந்துட்டு ரொம்ப ஓவரா பண்றீங்க, மாக் பண்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே கோவம் வந்துட்டு அருணுக்கு. வச்சிருந்த பிள்ளைலாம் தூக்கி அடிச்சுட்டு, யார என்ன பேசிட்டு இருக்க நீனு, கொஞ்சமாதான் இருக்கா, என்ன அப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் செம்ம மகன் மாத்திக்கிறாங்க. இந்த வந்து ப்ரொவோக் பண்றீங்க, மார்க் பண்றீங்கன்ற ஒரு வார்த்தை ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. நான் அப்படி கிடையாது, எனக்கு என்ன பத்தி தெரியும்னு ரொம்ப ஓவரா பேசினாரு. ஆனா ஜாலியா நடந்த ஒரு விஷயம் தான், பட் இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு நினைக்கல. கேர்ள்ஸ் எல்லாரும் சேர்ந்து அருண் பக்கம் திரும்பி பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சு. பெரிய சம்பவம் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. அதை பத்தி டீப்பா பேசணும்னா இன்னும் 2 மணி நேரம் ஆகும் பேசுறதுக்கு. ரொம்ப வள கொல இந்த சண்டையை தான் தொடர்ந்து கைன்னு கத்துறாங்க. அதுக்கு அந்த படமே பரவாயில்ல, என்ன படம் சொல்றேன்னு தெரிஞ்சிருக்கோம். அந்த படமே பரவாயில்ல, அவ்வளவு கத்துனாங்க இந்த எபிசோட்லயும். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, அப்படியே போயிட்டு இருக்காங்க. சோ இந்த கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவியில ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்கள வச்சு செய்யற மாதிரி ஒரு சீன் அங்க கிரியேட் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு பிக் பாஸ் நல்லா யோசிச்சு தெளிவா 3 பேட்ச் வந்து மஞ்சரிக்கு கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட பேட்ச் நீங்க பறிச்சீங்க அப்படின்னா அவங்க கேப்டன்சி பதவி வந்து விலகப்படுவார் அப்படின்னு சொன்னோடனே முத்துக்குமரன் இருந்து போறாரு. அங்க நடந்த ஒரு விஷயத்துல இவங்க வந்து இந்த யூஸ் பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹேஷா இருந்தது. அப்படி பண்ணிருக்க வேண்டாம், கேப்டனா தெளிவா பேசியிருக்கலாம் அப்படின்றது சொன்னாரு. கரெக்ட் தான். ஸோ அதை மஞ்சள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. முத்து நீ சொன்ன கரெக்டா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் வாய்ஸ் இருந்துச்சு. அகெயின் ஒரு ஆப்ஷன் கொடுத்தா போதும்னு சாச்சனா கட்டன்னு, ஏன்னா கேர்ள்ஸ் டீம்ல இருந்து ஒரு கேப்டன் வராங்கன்னும் போது கேர்ள்ஸ் டீம்ல இருக்கிறது எல்லாரும் செம ஹாப்பி. பட் சாச்சனாக்கா அவங்களை ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அது மட்டும் தான் வெறியா இருந்தது. அது இல்லாம அந்த டாஸ்க்கு கொடுக்கும் போது சாச்சனா தான் வந்து இந்த டாஸ்கே கொடுத்துருப்பாங்க, பவித்ராக்கான்னு சொல்லு அப்படின்னு. நீ ஏன் அவளுக்கு ஈஸி டாஸ்க்கு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி அங்கேயும் அவங்க கத்திருப்பாங்க. எல்லாத்தையும் வச்சு செய்யணும் அப்படின்றதுனால அகெயின் அந்த விஷயத்த பத்தி திரும்பவும் பேசி மஞ்சரி வந்து அப்படி பேசியிருக்க வேண்டாம், அவங்க பேசுனது தப்பு அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அதனால பேட்சை வாங்குறேன்னும் போது கேர்ள்ஸ் டீம் எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குதான் முத்துக்குமரன் வாங்கிட்டாரு. திரும்ப நீ என்ன அப்படி பண்ற அப்படின்னும் போது திரும்ப இவங்க அதே விஷயத்த சொன்னோடனே ஜெஃப்ரி கோவம் வந்துருது. ஸோ ஜெஃப்ரி கடகடன்னு வந்து கொஞ்சம் பேட்ச்லாம் வாங்க வேண்டாம், அவங்க நம்ம என்ன சும்மா செலக்ட் பண்ணோம், கேப்டனுங்க அவங்க, அந்த பதவிக்கு போறது எவ்வளவு கஷ்டம், நம்மளும் வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு நாள்லயே புடுங்குனா நல்லாவா இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாரும் தப்பு பண்ணுவோம், எல்லாருக்கும் திருத்திக்கிறதுக்கும் அவகாசம் கொடுக்கணும், அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பாசிட்டிவா பேசினோடனே அப்படியே கல்லு மனசு உருகி அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க மஞ்சரி. சரி ஓகே 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 கூல் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரிஞ்சுறாங்க. ஸோ அவங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மெச்சூரிட்டி லெவல்னு பேசப்படுற விஷயம் சாச்சனா 0. எப்படியாவது பழி வாங்கணும் அந்த நேரத்துல, அப்பயே வாங்கணும். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் இருக்கும்போது ஸ்கூல்லயே நம்ம கூட பிறந்தவங்க அக்கா தம்பின்னு இருப்போம். இப்ப ஏன் பசங்களே வச்சுக்கோங்களேன், அக்கா இருக்கா தம்பி இருக்கான், 2 பேரும் இருக்காங்க. இவர்கிட்ட இருந்து ஒண்ணு வாங்கிட்டோம் அப்படின்னா அவன் வந்து எப்படியாச்சும் அதை போய் வாங்கிடணும், உடனே வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி பின்னாடியே சுத்துவா, எப்படியாச்சும் வாங்கிடணும் அப்படின்னு. ஒருவேளை இவன் அதை கொடுத்துட்டா திரும்ப அவகிட்ட இருந்து வாங்குறதுக்கு என்கிட்ட வந்து பாவ நாடகம் எல்லாம் போடுவான். ஸோ அந்த மாதிரி யாருக்கிட்ட என்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதை வாங்கிக்கணும் அப்படின்றதோ, அவளை அடிக்கணும் இல்ல கொடுத்துட்டாவது அடிக்கணும்ன்றது ஒரு சென்ஸா இருக்கும். குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும். பட் மெச்சூரா இருக்கவங்க போய் தொலைது போ அப்படின்னு நினைச்சிட்டு போயிருவாங்க. ஆனா அந்த நேரத்துல சாச்சனா ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா பிஹேவ் பண்ணது கானதான் இருந்தது. ஸோ அவங்கள வந்து கரெக்டா ஜெஃப்ரி மார்க் பண்ணி ரொம்ப அசிங்கப்படுத்தி மூட்டு உட்காருன்ற மாதிரி சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட அதான் நடந்ததுங்க. இந்த அளவு ஒரு பெரிய மனசா, இவ்வளவு அளவுக்கான ஒரு மனசா அப்படின்னு எல்லாருமே பாக்குறவங்க சூப்பர் பண்ணினு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மெச்சூரிட்டி லெவல் பெஸ்ட் அவனுக்கு அப்படின்ற மாதிரியும் அவரை பார்த்தோன்னு நம்ம எல்லாருக்குமே தோணுச்சு. கொஞ்ச நேரம் ஆகுது, உடனே யாராவது ஏதாவது பேசணுமா அப்படின்னு கேட்கும்போது அருண் வராரு, நடந்த விஷயத்த எலாபரேட் சொல்றாரு. சோ இந்த ஒரு பிரச்சனை ஜெஃப்ரிக்கும் சாச்சனாக்கும் நடக்கும்போது எப்படி வந்து ஒரு கேப்டனா நடுவில் உள்ள போனாங்களோ மஞ்சரி, அந்த மாதிரி தான் முத்துக்கும் சௌந்தர்யாவுக்கும் நடுவில் நடக்குது, அதாவது மஞ்சரிக்கும் நடுவில் நடக்குது. நான் வந்து ஒரு கேப்டனா உள்ள போனேன், அங்கையில இருந்து என்னை வந்து ப்ரொவோக் பண்ற என்னது மார்க் பண்ற அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப மனசை வருத்தப்பட வைக்கிறாங்க. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மன்னிப்பு கேட்டு நான் ரொம்ப நல்லவேன்றதையும் பதிவு பண்ணிட்டு போயிடுறாரு. சில விஷயங்கள் தான் நடக்குது. ஏன்னா அகைன் லாஸ்டா திரும்ப பவித்ரா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா உட்காந்து இருக்கும் போது ராணுவ வந்து நான் பேசுறது தப்பு, சாரி என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லும் போது, உன்னை வந்து திரும்பி விட்டு பொம்மை மாதிரி சுத்த வைக்கிறாங்க, உனக்கு புரியுதா இல்லையா, நீ கீ கொடுக்குற பொம்மையா அப்படின்னு கேட்கும் போது ராணுவ அப்பயும் பாருங்களேன் அருண்ட்டு போய் ஆனா என்ன இப்ப எல்லாம் பேசுறாங்க நன்றானே லூசாடா நீ அப்படின்னு மாதிரிதான் தோணுச்சு. உடனே அருண் டே நான் சொன்னா நீ குதிச்சிருவியா அப்படின்னு. ஆக்சுவலி பச்சையா தெரியுது சொன்னதுனாலதான் அங்க நடந்துச்சு. நீ ஏன் குதிச்சேன்னு ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி நம்மள ஒரு ஃபயர் பண்ண ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, குற்றம் செய்தவனை விட தூண்டப்பட்டவனுக்கு தண்டனை அதிகம்னு சும்மாவா சொன்னாங்க. அருணுக்கு நல்ல ஒரு தண்டனை தான் அங்க நடந்துச்சு. சோ அவர் பயங்கரமா வெறுப்பேத்தி விட்டாங்க. நான் சொன்னா நீ பண்ணிடுவியா, நான் சொன்னா நீ பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவரா கிரிஞ்சா பேசிட்டு இருந்தாரு அருண். ஆனா ராணுவ கை கட்டபடியா ஒரு கீ கொடுத்த பொம்மை மாதிரி கீ கொடுக்குற வரைக்கும் ஆட மாட்டேன் அப்படின்னு மாதிரி நின்றுட்டு இருந்தாரு. இதுதான் அங்க நடந்துச்சு. வரப்போற எபிசோட்ல ராஜா ராணி அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க், ஒரு தீம், அமைச்சர், ஊரு, பதவி அப்படின்றது போது
ஸோ இதை பத்தின ஒரு டிஸ்கஷன் யார் யார் என்னவா இருக்க போறாங்கன்றதெல்லாம் ஓடும்போது ஊருக்கான ஒரு பேர் என்ன வைக்கலாம் அப்படின்றத பத்தினா ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ரஞ்சித்துக்கு அங்க ஒரு பிளேஸே கொடுக்கல. கோவம் வந்துடுது. ஏய் எனக்கு கொஞ்சம் பேசிட்டு இருக்கீங்க, எனக்கும் ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்கடா அப்படின்னு ஒரு செகண்ட்ல கொஞ்சம் மாஸ் காமிக்கலாம் அப்படின்னு நினைச்சு சொல்ல வராருப்பா, ஏதோ கேட்போம் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாரும் பொதுவா யோசிச்சு முடிவு எடுக்கணும். ஆளாலும் நல்லா யோசிங்க, தெளிவா யோசிங்க, ராத்திரி பூரா எடுத்துக்கோங்க, யோசிச்சுட்டு நல்ல முடிவா சொல்லுங்க. ரே ஐயோ ஏன் ரஞ்சித் சார் இதெல்லாம் பண்ணலாமா? அதெல்லாம் ஓவரா இல்ல, ஏதோ பேச வரீங்க, நாங்களும் அப்படியே ஆர்வத்துல கண்ணுகினெல்லாம் விரிச்சிட்டு பார்த்தா என்ன சார் வச்சு உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படி வந்துட்டு எல்லாரும் யோசிச்சு முடிவெடுங்கன்னா நீங்க என்னத்துக்கு வந்திருக்கீங்க? பிக் பாஸா நீங்க அங்க வந்து ஆர்டர் கொடுக்கறதுக்கு? நீங்களும் கண்டஸ்டன்ட் அவங்கள மாதிரி தான் இருக்கீங்க, உட்காந்து நீங்களும் தானே யோசிக்கணும். அதை விட்டு போங்க, ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. சரி ஓகே, இதாங்க எபிசோடு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. வர்த்தே கிடையாது இந்த பீஸ், தயவு செஞ்சு தொட்டுங்க வெளில நினைக்கிற ஒரு கண்டஸ்டன்ட் யாருன்றத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.